வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி பார்க்க போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் போட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 3 பல் பூண்டு, 3 வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுத்து நல்லா ப்ரௌன் கலராக வந்தோடனே அதில் பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள், புளி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி வறுத்து விட்டுட்டு அதில் கீரை ஆட் பண்ணுங்கள். என்ன கீரைன்னு பார்த்தீங்களா, அது முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு அதில் உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. நல்லா சுருண்டு வரும்பொழுது அதில் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைங்க. இது இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். வணக்கம்.